வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆம்பிளிஃபையர் ஒரு 5.1 டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஎஸ்பி ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் தான். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பெங்களூர் சோமியா கன்ஸ்ட்ரக்ஷன், சோமியா ஃபர்னிச்சர்ஸ் அந்த கடையோட ஓனர் தான் நமக்கு ஆர்டர் கொடுத்தாரு. அவரோட நேம் போட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டார். அவர் சொன்ன மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. ப்ளஸ் உள்ள இன்டீரியலும் பார்த்துடலாம். அப்படியே உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா 24024 ஒரு 6 ஆம்பியரும், 3030 ஒரு 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மரும் கொடுத்துருப்பேன். 10,000 மைக்ரோ பவரில் 4 கெப்பாசிட்டி கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் யூடியோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பேன். சஃப்ரின்னு பார்த்தீங்கன்னா மார்டினோட சஃப்ரி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். 8 இயர்ஸ்க்கு மேட்ச் பண்ணது, நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்கும். 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சக்தியோட 5 சேனல் போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சப்வூஃபருக்காக யூடியோட 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன கம்ப்ளைண்ட்னா ஏன் போர்டு ஸ்டாண்டிங் டைப்லேயே வைக்கிறீங்க, ஃப்ளாட்டாக வைங்கன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஸ்டாண்டிங் டைப்பில் வச்சா மட்டும்தான் ஈடி இஷ்யூ இருக்காது. டக்குன்னு ஈட்டு ரெடிஷ் ஆகும். நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சா ஈடி கண்டினியூ அதிலே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு காரணம் தான் நான் ஸ்டாண்டிங்லேயே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைட்லேயும் பாருங்கள். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கார்டு கம்ப்யூட்டர் சாக்கெட் தான் கொடுத்துருப்பேன். பனானா சாக்கெட் யூஸ் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக எல்லா கேபினெட்லேயும் யூஸ் பண்ணுற அதே அந்த குவாலிட்டியான பனானா சாக்கெட் தான். AX2 AX1 கோஆக்சல் 2 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்டிக்கல் இன்புட் ஒன்று இருக்கும், HDMI ARC இன்புட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி, நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மால் ஒரு ஆடியோ டெஸ்ட் போடுறேன் பாருங்கள். தேங்க்யூ. சுற்றி